ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க மைதா சேமியா சாப்பிட்ருப்பீங்க, கோதுமை சேமியா சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு வித்தியாசமா என்னுடைய மருமக வேதா உங்களுக்கு வித்தியாசமா உங்களுக்கு அரிசி சேமியா செஞ்சிருக்காங்க. சூப்பரா வந்திருக்கு. நல்லா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஆயிலெலாம் போட்டு சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு நம்ம காம்பினேஷன், யார் காம்பினேஷன் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல. பாருங்க, நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக அப்படி போட்டு, அப்புறம் அந்த இட்லி பொடி இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். இது அதை பாருங்கள், இட்லி பொடி கொஞ்சம் போட்டாச்சு, கொஞ்சம் சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சவங்க வருத்தப்படக்கூடாதுல்ல, அதுக்காண்டி அவ்வளோவே மூணையும் போட்டு நல்லா நெய்யெல்லாம் போட்டுருக்காங்க. மனம் கமகமன் இருக்குது, சூடாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நான் ஒரு இதை சாப்பிட்டு பார்க்குறேன், எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 3 காம்பினேஷன் மறந்துடாங்க: நாட்டு சர்க்கரை, இட்லி பொடி, சட்னி, தேங்காய் சட்னி. சும்மா சொல்லக்கூடாது, அட்டகாசம். ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குது. காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.